கரூரில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 3000 பேர் கலந்து கொண்டு நடந்து சென்றதால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து பொதுமக்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபாகரன். கரூரில் எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது? விவரம். வணக்கம் பரிதா. கரூர் மாவட்டம் ஜவுளி ஏற்றுமதி, பேருந்து கட்டுமானம், கொசுவலை உற்பத்தி உள்ளிட்ட முக்கிய தொழில்கள் நிறைந்த கரூரில் 2030ஆம் ஆண்டுக்குள் கரூரில் வர்த்தக இலக்கு 50,000 கோடி அடையும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கரூரில் மாரத்தான் மற்றும் வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது. வாக்கத்தான் போட்டியில் அமைச்சர் கலந்து கொண்டு நடந்து சென்றார். கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய இந்த போட்டி மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கலந்து கொண்டு சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் நடந்து சென்றார். போட்டியில் அமைச்சர் கலந்து கொண்டதால் நகரில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் ஒரு சில இடங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியாமல் அவதியடைந்த பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு பகுதிகளில் தனியார் அமைப்பு மற்றும் போக்குவரத்து போலீசார் சார்பில் உரிய ஏற்பாடு செய்யாததால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.